வெல்கம் டு வேந்தே கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து பலாப்பழம் வச்சு சுசியம் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பலாப்பழம் சுசியம் செய்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு 100 கிராம் அளவு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. கழுவி எடுத்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா வேக வைக்கணும். அது கூட முக்கியமான பலாப்பழத்தை ஒரு 6-7 சொலை எடுத்திருக்கேன். அதை வந்து நல்லா சிறு துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு இந்த சிறுபருப்போடையே நம்ம சேர்த்து அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா வேக வச்சு எடுக்கணும். இப்போ நம்ம வந்து இது வந்து நல்லா வேக வைக்க போகிறோம். தண்ணி தேவைன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போது சிறுபருப்பு நல்லா வெந்துருச்சு. சிறுபருப்பும் பலாப்பழமும் நல்லா வெந்து வந்தாச்சு. இது கூட நாம் வந்து வெல்லம் சேர்த்தோ இல்லை நாட்டு சர்க்கரை ஏதாவது சேர்த்து தேங்காய், இது கூட தேங்காய் பூ சேர்த்து நல்லா பூரணமாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவில் டிப் பண்ணி எடுத்தால் சூப்பரான பலாப்பழ சுசியம் ரெடி ஆகிடும். இப்போது ஒரு பேன் வச்சுட்டு அதில் வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறோம். இந்த கப்பில் தான் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு சிறுபருப்பு எடுத்திருக்கேன். அதனால இதில் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துட்டு அதை வந்து இந்த பேனில் சேர்த்துக்கலாம். அது கூட கொஞ்சமாக தண்ணி, ரொம்பவும் தண்ணி விடக்கூடாது, கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அதை வந்து கரைச்சி எடுத்துக்கணும். கொஞ்சமான ஒரு பாகு பதம் வர வரைக்கும், கொஞ்சம் வந்து கெட்டியாக ஆகிற வரைக்கும் அதை வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா நாம் வந்து வேக வச்ச சிறுபருப்பை சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரை வந்து நல்லா கெட்டி ஆகிடுச்சு. இப்போ நல்லா வந்து ஒரு நல்ல பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நாம் இது கூட சிறுபருப்பு பலாப்பழமும் நல்லா வேக வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இதோடு சேர்த்துட்டு நல்லா கிளறி எடுத்துக்கணும். இப்போ அது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கணும். இப்போ இந்த கலவையோட ஒரு 3 ஏலக்காய் நல்லா தட்டி வச்சுருக்கு. அந்த ஏலக்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் துருவலை வந்து நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா பூரண பதம் அளவுக்கு கெட்டி ஆகணும். கெட்டி ஆகிட்ட அப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம ஆற வச்சு உருண்டைகளை பிடிச்சி நம்ம செய்ய போகிறோம். இந்த கலவை வந்து நல்லா சுருண்டு வந்துருச்சு. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா கிளறிடணும். நல்லா கிளறிட்டு நல்லா ஒரு கெட்டியான பதம் வந்துருச்சு. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு எடுத்துக்கோங்க. ஆற வச்சு எடுத்துட்டு உருண்டைகளாக பிடிச்சி அதுக்கப்புறம் நம்ம மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பொரித்து எடுக்க போகிறோம். இப்போ இதை வந்து நல்லா ஆற வச்சு எடுத்துடலாம். சுசியம் செய்கிறதுக்கு இப்போ மேல் மாவு தயாரிக்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப் அளவுக்கு ஒரு 150 கிராம் மைதா மாவு எடுத்துட்டு அது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்ல கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு கரைச்சி எடுத்துக்கணும். அந்த வந்து பூரண உருண்டைகளை வந்து நாம் அது உள்ளே நம்ம டிப் பண்ணிவிட்டு பொரிக்கிற பதத்துக்கு அதுக்கு தேவையான அளவுக்கு அதை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மாவோட கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கிட்டு அதையும் நம்ம கரைச்சி எடுத்துக்க போகிறோம். அது கூட நம்ம வந்து தேவைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா நான் வந்து இதில் வந்து பட்டை பொடி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு இல்லை சினமன் பவுடர், அதாவது சினமன் பவுடர் சேர்த்து நல்லா கலரி எடுத்துருக்கலாம். அது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நீங்கள் இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஏலக்காய் பொடி சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. சுசியம் செய்கிறதுக்கு இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து மாவும் ரெடியாக இருக்குது. அதே மாதிரி பூரண உருண்டைகளும் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுட்டு அதை வந்து ஒரு பாலாக எடுத்து நாம் வந்து அந்த மாவில் டிப் பண்ணி இப்போ நம்ம போட போகிறோம். இப்போ வந்து இதை ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாவில் டிப் பண்ணிக்கலாம். மாவில் டிப் பண்ணிவிட்டு அப்புறம் எண்ணெயை வந்து கொஞ்சம் மிதமான சூட்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இதில் நல்லா ஃபுல்லாக டிப் பண்ணிடணும். அந்த பூரண உருண்டையை டிப் பண்ணிவிட்டு இப்போ மாவில் எடுத்து விட்டாச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டைகளையும் நம்ம வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு அதில் போட்டால் தான் நல்லா வரும். அந்த மாதிரி போட்டு பொரித்து எடுத்துக்கலாம்.
சுசியம்லாம் இப்போ வந்து நல்லா வந்து கொஞ்சமாக ஒரு பக்கம் வெந்தாச்சு. இப்போ நம்ம பொறுமையாக திருப்பி விடணும், இல்லைன்னா பிரிஞ்சு வந்துடும். இது நம்ம தனித்தனியாகவே விட்டு செஞ்சால் தான் நல்லா ஒட்டாமல் வரும். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும். நல்லா உள்ளே அந்த பூரணம் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். நல்லா இப்போ வெந்தாச்சு. இப்போ இதை நம்ம எடுத்துடலாம். வீட்டிலேயே சூப்பரான பலாப்பழம் சுசியம் ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதே சமயம் இது ரொம்பவும் ஹெல்த்தியானது குழந்தைங்களுக்கு. இந்த பலாப்பழத்தில் விட்டமின் ஏ நிறைய இருக்கிறதுனால குழந்தைங்களுக்கு இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ஹெல்த்தியானது. நீங்கள் வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.